அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாந்திரீக விஷயத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சிறிய வீடியோவாக உங்களுக்கு பதிவிடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் மாந்திரீகத்தை கற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள், சரிங்களா, 1-2 நபர்கள் கிடையாது, நிறைய நபர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாந்திரீகத்தை கற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு உலகத்துக்குள்ளேயே போயிட்டாங்க, சரிங்களா. ஆனால் அவங்க எதை நினச்சி அந்த மாந்திரீகத்தை கற்றுக்கிறணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் நம்மளுக்கு அதாவது நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய அவர்கள்ட்ட நம்ம பார்த்திங்கன்னா, அவங்கள்ட்ட நான் கேட்பேன், நீங்கள் எதற்காக இந்த மாந்திரீகத்தை நீங்கள் கற்றுக்கிறணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் நம்ம கேட்டப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாந்திரீகத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் சொல்கிறாங்க, சரிங்களா. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பக்கெட்டு ரொம்பவும் வேதனையாகவும் இருக்குது, சரிங்களா. ஏன்னா மாந்திரீகத்தை கற்றுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது, சரிங்களா. எல்லாருமே நினச்சிட்டாங்க, நம்ம குருநாதர் ஒரு சக்கரத்தை, அதாவது ஒரு ஏவல் விரட்டுற சக்கரத்தையும் அதுக்குண்டான மந்திரத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த இதை வச்சு அந்த ஏவலை நம்ம எப்பேற்பட்ட ஏவலையும் செய்வனையும் நம்ம விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் என்ன செஞ்சுட்டாரு, நம்மளுக்கு அந்த சக்கரத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு நம்ம அதை வச்சு செயல்படுத்தி பார்த்தாத்தேன் அதில் வரக்கூடிய நன்மை தீமை எல்லாமே புரியும். அதில் வரக்கூடிய அனுபவங்களை நம்ம கற்றுக்கிற முடியும். இதை விட்டுட்டு நம்ம இந்த சக்கரத்தை போட்டு இந்த எந்திரத்தை போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தோன்னே சரியாயிருமா அப்படின்னு அதை செயல்படுத்தி பார்த்தா தான் தெரியும். நம்மளுடைய மாந்திரீகத்தில் பார்த்திங்கன்னா, அனுபவத்துலேயும் சரி இப்போவுமே சரி, சரிங்களா, ஒருத்தவங்களுக்கு ஏவல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு செய்வனையோ ஏவலோ இந்த மாதிரி பிரச்சனைகளை உடல்லேருந்து நீக்கணும் சாமி, எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அதற்கு நம்ம என்ன செய்வோம், அதற்கு உண்டான சக்கரத்தை நம்ம போட்டு அதுக்கு நம்ம என்ன செய்வோம், மந்திர உருக்கள் தினசரி நம்ம அந்த எந்திரத்துக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த மந்திர உரு கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த ஏவல் என்ன பண்ணும் அப்படின்னா, எண்ணெய்கிட்ட மோத ஆரம்பிக்கும், சரிங்களா. எண்ணெய்கிட்ட மோத ஆரம்பிக்கும். அந்த மோத ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா, சரியான தூக்கம் இருக்காது, உடல் ரீதியான பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், சரிங்களா. நிம்மதியை இழப்பேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம காளி நம்மளை பார்த்துக்குருவாங்க. நம்ம அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்துட்டோம். அதனால் அவங்களுக்கு நம்ம அதை எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தை வச்சு அந்த எந்திரத்துக்கு மந்திரத்தை கொடுக்கறதுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதில் எவ்வளோ இடைகளில் கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா என் கூட காளி இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இதில் தான் நம்ம கவனிக்கணும், சரிங்களா. நம்மளுக்கு கஷ்டம் வருதே, நம்மளுக்கு பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்குறத நம்ம விட்டுவிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியாது, சரிங்களா. அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாந்திரீகத்தை அவ்வளோ லேசுப்பட்டதாக நினைக்க வேணாம், சரிங்களா. மாந்திரீகத்தை ஒருத்தன் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டான்னா அவனை சுற்றி உள்ளவங்களையும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், நம்மளை கூட இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த நிலைமையில் நீ இருந்தால் மட்டும்தான் நீ அந்த மாந்திரீகத்தையே நீ முழுமையாக கற்றுக்கிற முடியும், சரிங்களா. அந்த நிலையை நம்ம தயார் பண்ணிக்கிட்ட பிறகு தான் இந்த மாந்திரீகத்துக்குள்ளே நம்ம இறங்கணும். ஒருத்தவங்க மாந்திரீகம் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களையும் நம்மளையும் இழக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கணும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் மாந்திரீகத்தில் நம்ம கற்றுக்கிற முடியும், சரிங்களா. நன்றி, வணக்கம்.